Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான், இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். சப்போஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களால் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். நாம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது மண்டே வந்து நம்ம வந்து ஃபிசிக்ஸ் அரியர் எக்ஸாம் வந்து நம்ம எழுத போகிறோம். எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் எக்ஸாம் வந்து இருக்குது 17ஆம் தேதி. அதனால் அதாவது இசி டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கிற பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பசங்க வந்து அரியர் வச்சுருக்கீங்க. அப்படிங்கிறத எது மூலிமா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் பசங்க வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க, சார் இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் நேற்றுக்கு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், அதாவது நீங்கள் ஈவன் செமஸ்டர் பேப்பர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுதுறீங்க. எப்போனா நம்ம கரண்ட்டில் ஆர்ட் செமஸ்டர் வந்து நமக்கு நடந்துகிட்ருக்கு. அப்போ ஈவன் செமஸ்டர் எழுதும் போது நீங்கள் அரியர் பேப்பர் தான் எழுதுறீங்க அப்படிங்கிறது ஸ்டாஃபுக்கு நல்லாவே தெரியும். அப்போ அரியர் ஸ்டூடெண்ட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேப்பரை கையில் எடுத்து திருத்த ஆரம்பிப்பாங்க. அதனால் எந்த அளவுக்கு உங்களால் நல்லபடியாக எழுத முடியுமோ அந்த அளவுக்கு எழுதுங்க. அப்புறம் தான் ஈஸியாக என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேப்பரை நீங்கள் கிளியர் பண்ண முடியும். இதை எப்பயுமே மனசில் வச்சுங்க. அதனால தான் எப்பயுமே என்னாச்சு பார்த்தீங்கன்னா கரண்ட் பேப்பரில் என்ன செமஸ்டர் நடக்குதோ அதுக்குரிய அரியரை போட்டு நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா எழுதணும். சரி பரவாயில்ல, இப்போ இந்த பேப்பரை நீங்கள் மண்டே வந்து நல்லபடியாக எழுதுங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த 2 மார்க்கை நாம் நல்லபடியாக என்னாச்சும் பார்த்தா கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு என்னென்னா ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2022 மார்க்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்காக நம்ம வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்குமே எடுத்து கொடுத்துருக்கோம். சரியா? அப்போ இந்த 2022 மார்க்கை நீங்கள் தெளிவாக வித் ஆன்சர்ஸோடு இருக்குது, இதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதிலேருந்து ஏன்னா ஃபிசிக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 16 மார்க் கொஸ்டின்லாம் நமக்கு டேரெக்டாக கேட்குறது ரேர். அதுலேயும் சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2ன்னு சொல்லி என்ன பண்ணுறான்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மார்க் வந்து இப்போ ஸ்ப்ளிட் பண்ணி தான் நமக்கு கேட்குறாங்க. சரியா? ஒவ்வொரு யூனிட்லையுமே நமக்கு வந்து என்னாச்சு பார்த்திங்கன்னா 2021 வேர்ட்ஸ் வந்து நமக்கு இருக்குது. சரியா? அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகலைனாலும் பரவாயில்ல, யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரியர் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்து இந்த பிடிஎஃப் ஃபைலை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 20 மார்க் என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். சரியா? அதனால் அடுத்தடுத்த வீடியோவில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக பிக் கொஸ்டின்ஸ்லாம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு இந்த பேப்பரோட நோட்ஸ் எதுவும் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். நாம் என்ன பண்ணலாம், அதையும் ஷேர் பண்ணுறதுக்கு நாம் ரெடியாக இருக்கிறோம். இதோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.